வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் எபிசோடுங்க. நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் பிரியாணி அப்படின்னா அது ஒரு எமோஷன். நம்ம ஊரில் என்ன ஃபங்க்ஷன் நடக்கட்டுமே, பர்த்டே பார்ட்டியாக இருக்கட்டும், ஒரு சிம்பிள் கெட் டுகெதராக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், காது குத்தாக இருக்கட்டும், வளைகாப்பாக இருக்கட்டும், ஃபார் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், பிரியாணி தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். அதே மாதிரி ஆஃப்ரிக்காவில் ஒரு ரெசிபி இருக்குங்க. அந்த ரெசிபி பேர் வந்து ஜொலாஃப் ரைஸ். அந்த ரைஸ் வந்து இங்கே செனிகல், கானா அண்ட் நைஜீரியாவில் அதிகமாக சாப்பிட்றாங்க. ஸோ அந்த ஜுலாஃப் ரைஸ் வந்து ஜுலாஃப் அப்படிங்கிற ஒரு எம்பரர் டைமில் ஒரிஜினாக இருக்குங்க. ஸோ அந்த ரைஸ்க்காக இங்கே இவங்களுக்குள்ள ஒரு கோல்டு வாரே போயிட்டுருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, கானா பீப்புள் சொல்கிறாங்க நாங்கள் பண்ணுற ஜுலாஃப் ரைஸ் தான் பெட்டர் அப்படின்னு. நைஜீரியா பீப்புள் சொல்கிறாங்க நாங்கள் பண்ணுறது தான் பெட்டர் அப்படின்னு. ஒன்லி திங் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிப்ரேஷனில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு ஜுலாஃப் ரைஸ் ரெசிப்பியை நம்ம அவுட்டோர் கிச்சனில் பண்ண போகிறோங்க. நான் பண்ண போகிறதில்ல, இன்றைக்கி நமக்காக என்னோடய ஹவுஸ் கேர்ள் பிளெஸ்ஸிங் தான் பண்ண போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சிக்கனை வந்து பாட்டில் போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு அப்புறம் அவங்களுடைய ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் போட்டு அவங்க நல்லா அதை வதக்கிடுறாங்க. ஈவன் ஆனியன்ஸ் போடுறாங்க பாருங்கள். ஆனியன்ஸ் எல்லாம் நம்மளை பிரியாணிக்கு பண்ணுற மாதிரியே தான் லாங்காக கட் பண்ணிவிட்டு அதை வந்து அதில் போட்டுடுறாங்க. எல்லாத்தையுமே அவங்க வந்து ஒன்றாவே போடுறாங்க பாருங்கள். சில்லி பவுடர், ஸ்பைஸ் பவுடர், சால்ட் எல்லாம் ஒன்றாவே அப்படியே ஒன்றா போட்டு வதக்கி ஃபஸ்ட்டு ஹாஃப் பாயில் பண்ணுறாங்க சிக்கனை. அதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு ஜுலாஃப் ரைஸ். Wow. We are making jollof rice. It's ready to fry. This is the jollof rice. It's ready. Right? இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டேங்க எங்கள் வீட்டில். அதனால் இந்த ஜுலாஃப் ரைஸ் வந்து நாங்கள் இது ஒரு 20 பீப்புளுக்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே இருக்கிற ஆஃப்ரிக்கன்ஸ்க்கு வந்து ஒரு ரேண்டம் பீப்புளை பார்த்து நம்ம அவங்களுக்கு ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. I'm going to fry the meat, as you can see. Like it. ஹாஃப் குக்கான சிக்கனை வந்து திருப்பி அவங்க வந்து ஃப்ரை பண்ணுறாங்க. இது வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ். I'm going to start cooking my jollof rice now. பிளெஸ்ஸிங் வந்து வணக்கம் எப்படியோ சொல்லிட்டாங்க.
பட் ஆனால் அவங்க இன்னும் சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தாங்க எனக்கு வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப இந்த குக்கிங் டென்ஷனில் அவங்க அதை மறந்துட்டாங்க. பட் ஆனால் ஓகே, அட்லீஸ்ட் அவங்க அந்த வணக்கம் வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க இல்லைங்க. ஆயில் போட்டு கொஞ்சம் நிறையவே ஜெனரஸாக ஆயில் போடுறாங்க, நிறைய போடுறாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லாங்காக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸை ஆட் பண்ணுறாங்க. ஆனியன்ஸும் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபிக்கு வந்து நிறையவே போடுறாங்கங்க. இப்போ வந்து டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த டொமேட்டோ பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து எப்பயுமே வந்து ஃப்ரெஷ் டொமேட்டோஸ் யூஸ் பண்ணுறத விட பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் வந்து ஆனியன், டொமேட்டோஸ், அப்புறம் பெப்பர் 3 சேர்ந்து கூட அவங்க பேஸ்ட் மாதிரி விற்கிது. ஸோ அதை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்களுடைய ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறாங்க பாருங்கள். கலரை பாருங்களேன், எவ்வளோ ரெட்டாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே அப்படியே பயங்கர டெம்ப்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்க. பே லீஃப் போடுறாங்க பாருங்கள் பிரியாணி இலை. எல்லாம் போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ரைஸ் ஆல்ரெடி கழுவி வச்சுருக்காங்க. ஸோ அதை ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரைஸ் போடுறாங்க பாருங்கள். பிரியாணி மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட ப்ரொசீஜர். ஆனால் வந்து தக்காளியோடைய டாமினேஷன் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இதை வந்து அப்பப்போ வந்து கலந்து விட்டுக்கிட்டு அடியிலேருந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. ஸோ இவங்களுடைய ரைஸ் வந்து கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்குங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி டைப் ரைஸ் தான் சாப்பிட்றாங்க, லாங் கிரெயின் சாப்பிட்றாங்க. நம்ம வந்து பிரியாணி பண்ணும்போது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு, சிக்கனாக இருக்கட்டும், ஐதர் கோட் மீட்டு எது வேணாலும் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு தான் நம்ம ரைஸ் கூட போட்டு பண்ணுவோம். பட் இவங்க வந்து தனியாக பண்ணுறாங்க. இது இந்த ரைஸ் தனியாக பண்ணுறாங்க. அந்த சிக்கன் கொதிக்க வச்ச தண்ணி மட்டும் ஊற்றுறாங்க ஃப்ளேவருக்கு வித் ஆல் த ஸ்பைஸ் பவுடர்ஸ் அவங்க போடுறாங்க. பட் ஆனால் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டாங்க. அவங்க இப்போ வரைக்கும் அதை ஆடே பண்ணலை. கடைசியாக தான் அதை ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க. இங்கே பாருங்களேன், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். கேரட்ஸ் போடுறாங்க, கடைசியாக அதுவும் போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் போடுறாங்க. ஸோ இது ரெண்டும் போட்டுட்டு மேலே அதுக்கப்புறம் அதை வந்து ஜஸ்ட்டு கலந்து மட்டும் விடுறாங்க. கலந்து விடுறாங்க பாருங்கள். அப்பா பாருங்கள், இவ்வளோ பிரைட் கலர் பாருங்கள். நான் கலர் கரெக்ஷன்லாம் எதுவுமே பண்ணலைங்க. அவங்க ஜுலாஃப் ரைஸ் வந்து இந்த மாதிரி பிரைட் ரெட்டில் இருந்தால் தான் அது பர்ஃபெக்டான ஜுலாஃப் ரைஸு. அதே மாதிரி அவங்க ரைஸ் ஒன்று ஒட்டவே இல்லை பாருங்கள். அப்படியே ஒட்டாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் சோஃபார் எப்படி இருக்குது பார்த்தீங்களா?
பார்க்குறதுக்கு எவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ ஸ்ட்ராங்காக சாப்பிட்றாங்க பாருங்கள். ஃபைனலி அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஆனியன்ஸ் கொஞ்சம் அப்படியே பச்சையாக அவங்க வந்து அது மேலே அழகாக வந்து டெக்கரேட் பண்ணுற மாதிரி வைக்கிறாங்க. அது வந்து ஒரு அனதர் ஃப்ளேவர் ஆட் பண்ணும் போல இருக்குது. இந்த ஜொலாஃப் ரைஸ் வந்து இதை பண்ணுறதுக்கு மினிமம் 2 to 3 hours ஆகுதுங்க. அவ்வளோலாம் ஈஸி இல்லை, ரொம்பவே ரொம்ப நேரம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ரொம்ப ஸ்லோ குக்கிங்காக இருக்குது இந்த ப்ரொசீஜரு. அதே மாதிரி அதுக்கு மேலே டாப்பிங்காக ஃப்ரைடு சிக்கன் வைக்கிறாங்க பாருங்களா. ஸோ வந்து அவங்க இதுதான் அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கேர்ள் வந்து பிளெஸ்ஸிங் சொன்னாங்க. Spread the chicken. Spread the chicken. Like take from this one. Put this stuff first. Elaru Sapre Banga. பேக் பண்ணியாச்சுங்க. ஸோ எடுத்துகிட்டு போய் கொடுத்துட வேண்டியது தான் எல்லாருக்கும். லைஃப்பில் இதை விட சந்தோஷம் என்னவாங்க இருக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தமிழ் சஃபாரி டைரிஸ் யூடியூப் சேனல். தேங்க்யூ ஸோ மச். பாய்.